ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியோட 4 காயும் போட்டு பண்ண போகிறேன். ஜீரகம் தாளிச்சுக்கிட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு உருளைக்கிழங்கு கேப்சிகம் குடமிளகாம் போட்டுட்டு உப்பு காரப்பொடி மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு பண்ணலாம். ஜீரகம் தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டேன். இப்போ வந்து பட்டாணியும் கொஞ்சம் இருந்தது, இது எல்லாம் சேர்த்து எல்லா காயும் சேர்த்து போட்டுட்டு பண்ணலாம். தக்காளியும் போட்டு இது வதங்கட்டும், அப்புறம் மற்ற காயெல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் உப்பு காரப்பொடியெல்லாம் போடலாம். எல்லா காயும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் மஞ்சப்பொடி உப்பு காரப்பொடி கரம் மசாலாலாம் போடலாம். ஓரளவு கொஞ்சம் வெந்து வரும்போதே உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி கரம் மசாலா பொடி இதெல்லாம் போட்டுட்டு வதங்கட்டும், மூடி வச்சுட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி சப்ஜி மாதிரி பண்ண போகிறேன், கறி சப்ஜி மாதிரி. இது வந்து சப்பாத்திக்கோ பொரிக்கோ இதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பன்னீர் இருக்குது, நல்லா வெந்தவுடனே பன்னீரையும் மேலாக தூவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இப்படி சக்கரை பின் சக்கரை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நெய் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டு போட்டுக்கலாம். நெய் போட்டாச்சு, 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி போட்டாச்சு. சூப்பரான சப்ஜி ரெடி எடுத்து இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொட்டி பண்ணிவிட்டு சாப்பிட்டு